இந்த ஐயனார் குடும்பத்தில் இந்த வானதி வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை நம்ம நிலா வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இந்த வானதி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோசமானவளை அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இப்போ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தா நம்ம வானதி இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வீட்லையுமே வந்து இப்போ நான் பாண்டியனை லவ் பண்ணுறேன், அதனால தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லி அவங்க ஒரு அதிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில் நம்ம நிலா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இந்த வீட்டுக்கு ரொம்பவும் நல்லது பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பல நல்ல விஷயங்களையும் செஞ்சு விட்டுருப்பாங்க. அதுக்காகவே அந்த இடத்துல நிலானாலே ஒரு தனி பாசம் எல்லாருக்கும் வந்திருக்கும். இதில் நம்ம நிலா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்குமான்னு சொல்லி நல்ல பேரையும், அது மட்டும் இல்லாமல் இந்த சோழனுக்கு ஒரு பொண்டாட்டியும் வந்து பார்த்தினாக்கா இருக்கிறாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் அந்த இடத்துல அது மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட மருமகளாகவும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்நியம் வந்து பார்த்தினாக்கா நடந்திருப்பாங்க. என்ன ஒன்று, சோழனுக்கு புருஷனாக மட்டும் இல்லை. சரி, இந்த சமயத்துலேயும் நம்ம நிலா வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இப்போ இந்த வானதி இந்த வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்சதும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுவும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னா, ஒரு பக்கம் நிலா வேலையை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, இப்போ வீட்டில் வந்து உக்காந்துட்ருக்காங்க. புதுசாக கம்பெனி ஒன்று பார்த்தினாக்கா ஓப்பன் பண்ணுறதுக்கு அதில் பார்ட்னர்ஷிப் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. கடைசியில் இந்த வானதி பண்ண ஒரு விஷயத்தால் அந்த இடத்துல பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக போகுது. என்னென்னா, இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் தத்தளிச்சிட்ருக்க அந்த சமயத்தில் இப்போ எல்லோரும் வீட்டு அடமானம் வச்சு நாங்கள் தரோம், ஏன்னா இந்த வீடு எங்கள் கைக்கு வந்ததுக்கே நீங்கள் தான் காரணம்னு சொல்லி பேசியிருப்பாங்க. கடைசியில் அந்த சமயத்தில் நம்ம வானதி வந்திருப்பாங்க. வந்து அந்த இடத்துல வீட்டை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது. ஏன்னா 7:30 இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான். இதில் நம்ம வானதி வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்பவுமே அந்த இடத்துல ஹார்டாக பேச ஆகிறாங்க. ஏன்னா நிலாவை வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு துரத்தணும் தான் அவங்களோட எண்ணம். ஏன்னா இப்போ அந்த வீட்டில் தங்கிறதுக்கு இடம் இல்லாத காரணமே இவ தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிட்டாங்க இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி பேசுனாங்க. சரி, மேலும் மேலும் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க. என்னென்னா, இப்போ இந்த நிலாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், இவளால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த நடேசனும் சரி, இந்த சோழன், சேரன், பாண்டியன் அவளுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வந்து மாற போகிறாங்க. எதுக்காகனாக்க இப்போ இந்த விஷயத்தில் அவள் இந்த வீட்டை விற்க விடக்கூடாது அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல நம்ம நிலாவும் சரி மற்றவங்களும் சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளை வந்து ஒரு எதிரியை தான் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம நிலாவுக்கு இந்த வீடை விற்று பணம் கொடுப்பாங்களா, இல்லை இந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் கொடுப்பாங்களா, இல்லை இது எல்லாத்தையும் இந்த வாகனத்தை கெடுத்துருவாளா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிஞ்சுட்டு வீடியோ கலெக்ட் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.